இந்த வீடியோ டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஃப்ரீலான்சருக்கு தான். நீங்களே ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க. அப்ப எதுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கம்பெனிக்கு என்கொயரி கொடுக்குறீங்க? என்கொயரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு போகணும்னு உங்களுக்கு கிளியரா தெரியும்ல. தெரிஞ்சும் நீங்க என்கொயரி கொடுத்து அந்த ஏஜென்சி வந்து எவ்வளவு பிரைஸ்க்கு பண்றாங்க, என்ன கொட்டேஷன் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கோ டைம் வேஸ்ட், அந்த ஏஜென்சிக்கோ டைம் வேஸ்ட். பாவம், அவங்க ஒரு ஆபீஸ் செட்டப் எல்லாமே வச்சு ப்ராப்பரா வந்து வீடியோ எடுத்து அதை ஆட்ஸா ரன் பண்றாங்க. அதுலயுமே உங்களை மாதிரி காம்படிட்டர் என்கொயரி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ நம்ம தான் வந்து சேஞ்ச் ஆகணும். உங்களுக்கும் இந்த மாதிரி லீட் வேணும். உங்களோட பிசினஸ் டெவலப் ஆகணும்னா நீங்களும் ஆட் ரன் பண்ணுங்க. நீங்க ஆட் ரன் பண்ணும்போது ஒரு ஏஜென்சி உங்களுக்கு என்கொயரி கொடுத்தா எப்படி இருக்கும், அதே பெயின் தான் அவங்களுக்கும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாச்சு யாருமே வந்து உங்களோட காம்படிட்டருக்கு என்கொயரி கொடுக்காதீங்க. நானும் இதே மாதிரி ஆட் ரன் பண்ணும்போது நிறைய காம்படிட்டர் தான் என்கொயரி கொடுத்து பிரைஸ் கேக்குறீங்க. நான் பிரைஸ் சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்களோ அதுக்கு என்ன வேல்யூ, அதுக்கேற்ற பிரைஸ் நீங்க டிசைட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்க காம்படிட்டரை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. அது எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோல யார் என்கொயரி கொடுக்குறாங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரோட ஷோ பண்ணுவோம். அப்பதான் வந்து அவங்க என்கொயரி கொடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் டைம்.